தெரிய வையத்தில் வாழ்ந்து நீங்கா சிறப்பும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவன். வில்லம்பு வித்தகன் செய்யாதவரை செய்ததாக்கி சூது தன்னை விதியனாக்கி வஞ்சம் சுமந்து வாழ்வினை இழந்து 14 ஆண்டுகள் வனத்தை காத்து வன்வாசம் நீங்கி வனவாசம் நுகர்ந்து வாழும் கலைகளில் வனத்தில் சொன்னவன் உண்மை புருஷன். அவனே நான் ராவன். வனவாசம் சென்றேன் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பற்று அன்று. ஆனால் இருக்கும் வனத்தை நாசம் செய்கிறான் மனிதன் என்று. யார் சொல்லியும் கேட்காமல் வனமெல்லாம் பாலைவனமாகுது. நம் கண் முன்னே வசிக்கும் இடமெல்லாம் அடுக்குமாடி வனமாக மாறுது ஒரு நொடியில். வனத்தை அழித்துவிட்டு வானூரிய கட்டிடங்களை கட்டிவிட்டு மனிதன் திட்டுகிறான் வானத்தை பார்த்து, ஏன் போய்த்தாய் வானமே என்று. வனவாசம் ஒன்று மட்டும் நுகரும் மனிதனுக்கு இந்த மண்ணின் வாசமும் இந்த வனத்தின் நேசமும் புரிய எத்தனை ஆண்டு தேவையே அவனுக்கு வனவாசம். நாட்டில் வாழும் மனித மிருகங்களை விட காட்டில் வாழும் மிருகங்கள் கொடியதல்ல. பசுத்தோல் போட்ட புலிகள் பிரிகி விட்டன. பண்பாளர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டன. வனத்தில் சாதி மத சண்டைகள் இல்லை. வனத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. வனத்தில் உண்ணும் உணவிற்கு பஞ்சம் இல்லை. செயற்கை உணவுகள் அங்கு இல்லை. கோடிகள் கொள்ளையடிக்கும் கூட்டம் இல்லை. கேடிகளின் நடாவடி அங்கு இல்லை. தொல்லை தரும் தொலைக்காட்சி அங்கு இல்லை. துன்பங்கள் துயரங்கள் அங்கு இல்லை. வரப்பு சண்டைகள் அங்கு இல்லை. வாய்க்கால் சண்டைகளும் அங்கு இல்லை. பெட்ரோல் அங்கு தேவையே இல்லை. பெரும் தொல்லை இல்லவே இல்லை. மாசு காற்று காற்றில் இல்லவே இல்லை. மக்காத குப்பைகளும் அங்கு வருவதில்லை. விலங்குகளுடன் நட்பாக வாழலாம். பறவைகளுடன் நன்கு பேசி மகிழலாம். வனவாசத்தில் நம் வாழ்வின் நிலைகளை வரையறை செய்தது ராமாயண எனும் இதிகாசமே.